ஐயா இப்போ வாழ்க்கையில தங்களுடைய தேவைகளுக்காக வசதி தங்களோட வசதிகள பெருக்கணுன்றதுக்காக ஒரு சில நேரங்கள்ல கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய வசதிகள பெருக்கக்கூடிய ஒரு நோக்கு. இத பத்தி சாமி ஏதாவது சொல்லியிருக்காங்க? சுயநலத்திற்காக சாமி எதையுமே செய்கிறத ஏற்றுக்கல. வியாபாரத்தில் சில விஷயங்களில் கடன் ஏற்படுறது, கடனில் கடன் கொடுத்தாவோ கடன் வாங்கினோ தான் வியாபாரம் பண்ண முடியுங்கிற மாதிரி உள்ளவங்க யாருமே சாமிகிட்ட இந்த மாதிரி கடன் விவகாரங்களை பற்றி பேசுகிறதில்ல. ஆனால் சுயநலத்துக்காக ஏதோ தன் பேரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காகவும் இல்லாட்டா தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டிக்கணுங்கிறதுக்காகவும் கடனை வாங்கி அவஸ்தைப்பட்டு கடைசியில் அவர் வழியே இல்லாமல் சாமிட்டு அடைக்கலம் புகுந்தவங்களுக்கு சாமி ஆறுதல் கொடுத்து அந்த கடன் வாங்கினதுனால வரக்கூடிய அத்தனை பலாபலன்களையும் அவங்கள அனுபவிக்க வச்சு மறுபடியும் அவங்க அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு கடன் வாங்காத அளவுக்கு கொண்டு அவங்க வாழ்க்கையே கடன் வாங்காத அளவுக்கு ஒரு அடிப்படை வசதிகள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவார். அதுக்கு சில காலம் பிடிக்கும். சிலவங்களுக்கு 5 வருஷத்தில் முடிச்சிடுவார், சிலவங்களுக்கு 10 வருஷ காலம் ஆகும், சிலவங்களுக்கு 15 வருஷ காலம் ஆகும், சிலவங்களுக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு சாமி மேலே நம்பிக்கை இருந்திருக்காது. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் சாமியே உணர்த்திடுவார். அதுக்கப்புறம் அவங்களால கடன் வாங்க முடியாது. சாமி மேலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கடன் வாங்க முடியாது. கடன் ஏற்கனவே கொடுத்தவங்க நெருக்குவாங்க. அந்த நெருக்கும் போது ஏற்படக்கூடிய துன்பங்கள்னால அவங்க சாமிகிட்ட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போவாங்க. அந்த நெருக்கமாக போகிறதுனால அவங்களுக்குள்ள மனசில் ஒரு தைரியமும் ஒரு விதமான நம்பிக்கையும் உருவாகும். அவங்க நேரடியாக பிரச்சனைகளை அணுகுவாங்க. அந்த நேரடியாக பிரச்சனைகளை அணுகும்போது அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கடையில் இன்னும் சில பாதைகள் அவங்களுக்கு திறக்கும். அந்த பாதைகளில் அவங்க இன்னும் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. நிறையவே பணம் சேர்த்து அந்த கடனை அடைப்பாங்க. இல்லாட்டா அந்த கடனை விட்டு விலகி நிற்பாங்க. தன்னுடைய அடிப்படை வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனையும் சாமி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நிறைவேற்றினதுக்கப்புறம் சாமிகிட்ட இன்னும் கொஞ்சம் நெருக்கம் ஆகி பண சிந்தனையே ஒன்று இல்லாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை அமைஞ்சிக்கும்.